ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்பு நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகளும். எதனால் நம்ம முகவுரையும் முக்கிய கூறுகள் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா, முகவுரை ரொம்ப சின்ன டாபிக் தான், அது சீக்கிரமாகவே கவர் ஆகிடும். ஸோ இதோட இதை சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 3 டாபிக் ஓவரால் கவர் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் வாங்க. இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி அரசியலமைப்பின் முகவுரையும் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ரெண்டுத்தையுமே சேர்த்தே இங்கே வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை மட்டும் இந்த டாபிக்கு படித்தா மட்டும் போதும். சரிங்களா? இப்போ நம்ம போக போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் 7th சோஷியல் சயின்ஸில் ஓல்டு புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் படிக்கணும். டேர்ம் 1 இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். நிறைய பேர்கிட்ட ஓல்டு புக்கு இருக்காது. ஸோ என்கிட்டயுமே ஓல்டு புக் இல்லை. நான் அதை ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓல்டு புக்கோடைய நோட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, நான் ஓல்ட் புக்கு ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, நான் இங்கேயே எழுதியிருக்கேன் 7th ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கு டேர்ம் 1. ஓகே, தெரியாதவங்க அந்த புக்கை போய் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டனோ அது மட்டும் மார்க் பண்ணி படித்தா கூட போதும். எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எதுக்காக நம்ம எழுதி வைக்கிறோம்னா, நாளைக்கு ரிவிஷன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம எழுதி வச்சு படிக்கிறோம். சரிங்களா? வாங்க போகலாம். இந்தியாவின் பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபை 1946 அமைக்கப்பட்டது. இந்தியாவில் பிரதிநிதிகள் அடங்கிய அரசியல் நிர்ணய சபை எப்ப அமைக்கப்பட்டுச்சு நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம், 1946. சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, முதல் கூட்டம். இந்த அரசியல் நிர்ணய சபை இருக்கு பாத்தீங்களா, அதோடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9 தான் நடந்தது. அந்த முதல் கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் இந்த முதல் கூட்டத்துடைய தலைவர். நம்ம ப்ரீவியஸ் டாபிக்லேயே பார்த்துருப்போம், சச்சிதானந்த சின்ஹா இருக்காருல்ல, அவர் உடல் நலக்குறைவாக இறந்திருப்பாரு. ஸோ அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவராக ஆயிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் இதுலயும் பார்க்குறோம். சச்சிதானந்த சின்ஹா இருக்கார்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறமா பின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆனார். ஓகே, முதல் குடியரசுத் தலைவரும் இவர் தான். யாரு? ராஜேந்திர பிரசாத். ஆல்ரெடி சேம் கண்டென்ட் தான் திரும்ப திரும்ப அதுவும் வரும்போது நீங்கள் இரிட்டேட் ஆக வேண்டாம். ஏன்னா நம்ம புக்கில் இருக்கிறது என்னவோ அதை தான் நம்ம படிக்கிறோம். ஸோ ஏற்கனவே வந்த கண்டென்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இதை திருப்பி கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1950 ஜனவரி 24 தான் கடைசி கூட்டம் நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது வாங்க, அரசியல் நிர்ணய சபையானது அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றும் பணியை வரைவு குழுவிற்கு அளித்தது. எஸ்டர்டே பார்த்ததே தான். வரைவு குழுக்கு யார் அனுப்பியிருக்காங்க? வரைவு குழுக்கு நிர்ணய சபை அரசியல் அமைப்பு சட்டத்தை அமைக்கிற பணியை கொடுத்திருக்காங்க. ஸோ அது 1947 ஆகஸ்ட் 29 வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அப்படின்னு யார சொல்றாங்கன்னா டாக்டர் அம்பேத்கரை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 60 நாடுகள் ஆராய்ந்து இயற்றப்பட்டது. பாருங்க, அடுத்தது 1950 26 ஜனவரி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இது எல்லாமே எஸ்டர்டே டாபிக்ல நம்ம பார்த்த அதே கண்டென்ட்ஸ் தான். ஸோ பார்க்காதவங்க திரும்பி கூட போய் பார்த்துக்கோங்க, இல்லை இதுலேயுமே நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஸோ வரைவு குழு சட்ட வல்லுநர்கள். பாருங்க, திரும்பவும் அதே தான் வருது பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கு நமக்கு படிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி மெயினான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நல்லாவே புரிஞ்சு படித்தோம்னா அதுவே போதும். சரிங்களா? பாருங்க, வரைவு குழு வல்லுநர்கள் எஸ்டர்டே பார்த்தா அதே தான். டாக்டர் BR அம்பேத்கர் தலைவராக இருந்தார். கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, BL மிட்டர், N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி, TP கைத்தான், இவங்க எல்லாருமே யாரு? சட்ட வல்லுநர்களா இருந்தாங்க வரைவு குழுல. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அது எழுதுறதுக்கு எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் ஆச்சுன்னு எஸ்டர்டேவே பார்த்தோம். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்த புத்தகத்தில் 18 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. பட் எஸ்டர்டே 17 நாட்கள்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 18 நாட்கள் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் எதனால் அப்படி உங்ககிட்ட சொன்னேன்னா, ப்ரீவியஸ் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 18 நாட்கள் தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு இன்னொரு நாள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா?
அடுத்து பாருங்க, 11 திட்டமிட்ட கூட்டங்களில் அரசியலமைப்பு சட்டம் பற்றி 114 நாட்கள் கலந்துரையாடினாங்களாம். சரிங்களா? 114 நாட்கள் 11 திட்டமிட்ட கூட்டம் நடைபெற்றது. அடுத்தது வாங்க பாருங்க, இப்ப நம்ம முகப்புரை பார்க்க போறோம். மக்களே அதிகாரத்தின் தொற்றுவாய் அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்கன்னா முகப்புரையில சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி நாடு அப்படின்னும் நம்ம முகப்புரையில சொல்றாங்க. சரிங்களா? நோக்கம், இந்த முகப்புரையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் தான் வந்து நம்ம முகப்புரையுடைய நோக்கம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஸ்பீடாக போகிறேன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், ஸ்லோ பண்ணிக்கலாம். பட் வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னா நமக்கு கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் நிறையவே இருக்குது. ஒன்லி 6 மந்த் தான் நமக்கு இருக்குது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு. அண்ட் எக்ஸாமுக்கு நமக்கு டைம் இருக்கலாம், ஆனால் இருக்குது டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக படிக்கக்கூடாது. ஸோ அதனால் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாராளுமன்ற அரசு. பாராளுமன்ற அரசை வந்து என்னன்னு சொல்லுவாங்களாம்? பொறுப்பு அரசு, கேபினெட் அரசு அப்படின்னு 2 பேர் இருக்குது. சரிங்களா? பாராளுமன்ற அரசுக்கு கேபினெட் அரசு, பொறுப்பு அரசு அப்படின்னு 2 பேர் இருக்கு. அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சரு. பிகாஸ் நம்ம வந்து இந்த லெசன் ஆல்ரெடி முடிச்சதுனால இது புக் பேக் கொஸ்டின்ல எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் எடுத்து இங்க கொடுத்துருக்கேன். பாராளுமன்ற முறையில் அரசின் நிர்வாக குழுவின் டேஷ் பொறுப்பாகும் சட்டமன்றம். பாராளுமன்ற முறையில் அரசின் நிர்வாக குழுவின் டேஷ் பொறுப்பாகும் சட்டமன்றம். இந்திய மக்களுக்கு முழு உரிமையையும் இந்தியா டேஷ் வழங்கியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு தான் வந்து நம்ம இந்திய மக்களுக்கு முழு உரிமையையும் வழங்கியிருக்கு. சரிங்களா? டேஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையாகும். சட்ட அறிமுகமே இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையாகும். சரியா? அடுத்தது பாருங்க, நல அரசை நிர்வகிப்பதே அரசு நெறிமுறை கோட்பாட்டின் நோக்கமாகும். நம்ம டிபிஎஸ்பி பார்த்தோம் பார்த்தீங்களா? நெறிமுறை கோட்பாட்டின் நோக்கம் அதுதான். நம்ம நெறிமுறை கோட்பாட்டின் நோக்கம்னா டிபிஎஸ்பி. அதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல அரசை நிர்வகிப்பதே அதோடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சுரண்டலில் இருந்து பாதுகாக்கும் உரிமை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிலை கட்டாயப்படுத்தி செய்ய வைத்தலுக்கு தடை. சரிங்களா? ஒரு தொழிலை வந்து கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறாங்கல்ல, அதுதான் சுரண்டலுக்கு எதிரான விதின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கு வந்து தடை, அதுதான் இதோடைய மீனிங், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்க, வரைவு குழு தலைவர் யாரு? நமக்கு தெரிஞ்சது ஏற்கனவே BR அம்பேத்கர் தான். வரைவு குழு வந்து 29 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு தான் வந்து உருவாச்சு. சரிங்களா? ஆகஸ்ட் 29 1947. அரசியல் நிர்ணய சபை எப்போ உருவாச்சு? 1946. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த லெசன் இதோட முடியுது. எவ்வளோ சின்ன லெசன் பார்த்தீங்களா? ரொம்ப சின்ன லெசன் தான். ஸோ ஏன்னா முன்னாடி இருக்கிற நம்மளுடைய ஓல்டு புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சின்ன சின்ன லெசன்ஸாக தான் இருக்கும். நியூ புக்ஸில் தான் கொஞ்சம் பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நல்லபடியாக. இப்போ அடுத்த லெசனுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த லெசன் என்ன போகணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்க, நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல சோஷியல் சயின்ஸ் ஓல்டு டேர்ம் 1 அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை வந்து நம்ம முடிச்சிட்டோம். பாருங்க, இந்த லெசனை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை டிக் பண்ணிக்கலாம்.